இந்த வீடியோ பர்டிகுலரா யாருக்குன்னா நம்மளோட விஜயன் ஹைட்டஸ்க்கு தான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, ஏன்னா எதையுமே தெரியாம இவர் இப்படி சொல்லிட்டாரு அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்களா. சோ அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாமே தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோஸ்ல பார்க்கக்குள்ள இது மாதிரி மத்த எல்லாருக்குமே கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க. சோ நம்ம சைட்ல இருந்து நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா, அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்தாகணும்ல. எங்க அண்ணா வந்து எந்த இடத்துலயும் நான் எல்லாருக்குமே மின்சாரம் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லலைங்க. தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் எங்க அண்ணா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப என்ன கேக்குறீங்கன்னா, அது எப்படி எல்லாருக்கும் தானே கொடுக்குறாங்க, இப்போ வெறும் தகுதியுள்ள வீட்டுகளுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு கேக்குறீங்க. எங்க அண்ணா அறிக்கை விடும் போதே இது ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. தகுதியுள்ள எல்லா வீட்டுகளுக்கும், அதாவது நான் என்ன சொல்றேன், தகுதினா அவர் தகுதின்னு சொன்னது எதையும் இல்லைங்க. அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இபி பில் வந்து நம்ம வீட்டுல எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுல. சோ அப்படி இருக்கக்குள்ள நம்மளோட இபி யூனிட் வந்து 500 யூனிட்ஸ்க்கு உள்ள இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 200 யூனிட்ஸ் வந்து லெஸ் ஆயிட்டு பேலன்ஸ் 300 யூனிட்ஸ்க்கான அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். மந்த்லி 100 யூனிட்ஸ், அது 2 மந்த்ஸ்க்கு 200 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு லெஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில உங்களுக்கு நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணாலும் 100 யூனிட்குள்ள யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இலவசம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் பே பண்ற மாதிரி இது. ஆனா 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் வந்து இந்த தடவை உங்களுக்கு இலவசமா வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணா வந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் செய்யறேன், இதை பண்றேன் அதை பண்றதா சொல்லுங்க. எங்க அண்ணா என்ன சொன்னாரோ அதுக்காக தான் இன்னைக்கு முதல் கையெழுத்த இட்டிருக்காரு. அதுல இந்த கதறிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி ஒரு விஷயம் சொல்லல. உங்க தலைவர் எப்படி, உங்க தலைவர் கடந்த ஆட்சியில வாக்குறுதி கொடுக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு, அதாவது பெண் தலைவிகளுக்கு வந்து மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது செஞ்சாரா? அத யாருக்கு கொடுத்தாரு? யாரோ சில பேர்களுக்கு மட்டும், எங்கேயோ கொஞ்சம் பேரை ரேண்டமா செலக்ட் பண்ணி அப்படி கொடுத்தாங்க. ஓகேவா, எல்லாருக்கும் வரல. ஆனா எங்க அண்ணா வந்து அறிக்கை விடும் போதே ரொம்ப தெளிவா சொன்னாரு, தகுதி உள்ளவர்களுக்கு, இங்க தகுதின்றது பணம் காசு லைக் அதெல்லாம் இல்லைங்க. தகுதின்றது இந்த மாதிரி 500 யூனிட்ஸ் யாரு கம்மியா யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு 200 யூனிட்ஸ் வந்து இலவசம், ரிமைனிங் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும்னு அப்பவே தெளிவா சொல்லிட்டாரு. அததான் இன்னைக்கு சட்டமா ஏற்று ஃபர்ஸ்ட் கையெழுத்து அதுக்கு போட்டிருக்காரு. புரிஞ்சுதுங்களா? சோ இதுக்கப்புறமும் வந்து பாருங்க, முதல் கையெழுத்து சொன்னதை மாத்தி மாத்தி செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னு காது கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறமேட்டா வந்து மத்தவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணுங்க.